இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் மழை பிடிக்காத மனிதன். அதுதான் படத்தோட பேர். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த படத்தை வந்துட்டு சலீம் படம் இருக்குது பார்த்திங்களா, அதோட அடுத்த பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா அதுலேருந்து கொஞ்சம் கண்டினியூஸ் ஆகும். ஸோ வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எடுத்தோடனே எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அந்த உள்ள பாட்டில் வந்துட்டு அமைச்சரோட பையனை வந்து ஹீரோ வந்து கொண்டுடுவார். அப்புறம் அமைச்சர் கையிட சேர்க்காமல் அங்கேருந்து தப்பிச்சிருவார் இல்லையா. அவர் தப்பிச்சு அவர் எங்கே சேர்வார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, இந்தியன் சீக்ரெட் ஃபோர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் தான் வந்து ஜாயின் பண்ணியிருப்பார். அதில் ஜாயின் பண்ணிட்டு இப்போ ஒரு 10 வருஷமாக வந்துட்டு நிறைய இந்த கொடூரமான முறையில் வந்துட்டு வேட்டையாடுவார். அதாவது கெட்டவங்களெல்லாம் வந்து பிடிக்கிறது கொள்வது அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்ருப்பார். இதுக்கு இடையிலே வந்து பார்த்திங்கன்னா அவரோட கமெண்டர் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட தங்கச்சி வந்து பாவனான்னு இருக்காங்க. அவங்க தான் வந்து ஹீரோயின். அவங்கள லவ்வும் பண்ணிகிட்டு இருப்பார். 2 பேருமே லவ் பண்ணுவாங்க. அப்படியே இவங்க 2 பேருமே சந்தோஷமாக லவ் பண்ணிட்டு அப்படியே காலங்கள் ஓடிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் வந்துட்டு அமைச்சருக்கு வந்து சலீம் வந்து இவர் வந்து உயிரோட தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விஷயம் தெரிய வருது. அது ஒரு பக்கம் இருக்கும் போது பார்த்திங்கன்னா இவங்க லவ்வர் இருக்காங்களா, ஹீரோட லவ்வர் வந்துட்டு ஒரு நாள் நல்ல மழை பெய்யும் போது நம்ம போய் மலையில் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஹீரோ வந்து வேணான்னு சொல்கிறாரு. இருந்தாலும் அவங்க ஆசைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இவரும் போகிறாரு. இதுக்கு இடையிலேயே பார்த்திங்கன்னா ஹீரோக்கு வந்து அவரோட கமெண்டர் வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி அமைச்சருக்கு வந்து நீ உயிரோடு இருக்கிறது தெரிஞ்சிருக்கு, அவங்க ஏதோ பிளான் பண்ணுறாங்க, நீ போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் வந்து லவ்வர் ஆசைப்படுறாங்கிறதுக்காக ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போகிறாங்க. அப்போ வந்து அந்த அமைச்சரோட ஆளுங்க வந்துட்டு ஒரு வெடி விபத்து மாதிரி ஏற்படுத்திடுறாங்க. அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ அந்த கார் வந்து வெடிச்சிருது. இதில் வந்து ஹீரோ வந்து தப்பிச்சோம் பொழைச்சோன்ற மாதிரி, அதாவது கமெண்டர் தான் வந்து ஹீரோவை கூட காப்பாற்றுறாரு. மற்ற எல்லாம் ஹீரோவோட லவ்வராக இருக்கட்டும், எல்லாம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இறந்து போயிடுறாங்க. இந்த கமெண்டர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோவை எப்படியாவது காப்பாற்றணும் அமைச்சர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைச்சருக்கு தெரியாமல் ஹீரோ வந்துட்டு அந்தமானுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ 2 பேருமே அந்தமான் வந்துடுறாங்க. வந்த இடத்துல இப்போ கமெண்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சரத்குமார் தான் கமெண்டராக இருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது புது இடம், இங்கே வந்து உனக்கு இது தேவைப்படும் போது இதை ஓப்பன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ஒரு பொருளை கொடுக்குறாரு. அதோட பக்கத்தில் உள்ள ஒரு காஃபி ஷாப்பில் வந்து காஃபி ஆர்டர் பண்ணுறாரு. அதோட பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ வந்து காஃபி குடிக்காமே வச்சுட்டு இருக்காரு. கமெண்டர் வந்து காஃபி குடிச்சிட்டாரு. இவருக்கு இன்னும் அப்படியே இருக்கிறத பார்த்துட்டு இன்னொரு காஃபி கூட ஆர்டர் பண்ணுறாரு. அதோட இப்போ பக்கத்தில் உள்ள போட்டில் ஏறி அவர் கிளம்புறாரு. போகும்போது என்ன சொல்கிறாருன்னா, பிரச்சனைன்னு வந்ததுன்னா அதுலேருந்து விலகி போகவே பாரு, பிரச்சனை இல்லை, இதிலே மாட்டிக்காத. ஏன் அப்படின்னா நீ உயிரோடு இருக்கிறது வெளியே தெரியக்கூடாது, நீ உயிரோடு இருக்கிறது தெரிஞ்சு திரும்பவும் அந்த அமைச்சர் வந்து கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஹீரோக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஏன்னா இப்போ அமைச்சர்கிட்ட வந்து இப்போ கமெண்டர் என்ன சொல்லி வச்சிருக்காருன்னா, ஹீரோ வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு. ஆனால் அவர் உயிரோடு இருக்கிறது அவருக்கு இப்போ தெரியாது. இதனால தான் இவர் கொண்டு வந்து இப்படி சீக்கிரட்டாக இங்கே வச்சிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அவர் கிளம்பி போயிடுறாரு. இப்போ இந்த இடத்துல வந்து பயங்கரமாக மழை பெய்யுது. ஹீரோவுக்கு தான் மழைனா பிடிக்காதில்ல. அதனால் இப்போ என்ன பண்ணுறாருன்னா, அங்கேருந்து வந்துட்டு ஒரு பாலம் மாதிரி இருக்குது, அந்த பாலத்துக்கிட்ட ஒதுங்கி நிற்கிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாய்க்குட்டி ஒன்று இருக்குது. அது வந்து மலையில் நினச்சிட்டு ஒரு மாதிரி கதறிக்கிட்டே இருக்குது. அது இவருக்கு கஷ்டமாக இருக்குன்னு என்ன பண்ணுறாருன்னா, மலையில் நனையாமல் ஒரு ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி அங்கே போயிட்டு அந்த நாய்க்குட்டியை காப்பாற்றிட்டு வந்துடுறாரு. காப்பாற்றிட்டு வந்தவர் என்ன பண்ணுறாருன்னா, அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து அதை பத்திரமாவும் வளர்த்து ஆளாக்குறாரு. அதாவது என்ன சொல்கிறது, பத்திரமா வளர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் அவர் எப்படி பண்ணுவார்னா, அங்கங்கே கிடக்கிற பொருளை வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரு. இப்போ ஹீரோக்கு யாரும் இல்லை பார்த்தீங்களா, இப்போ இந்த நாய்க்குட்டி தான் அவருக்கு ஒரு துணையாக இருக்க மாதிரி இருக்குது. உடனே அந்த நாய்க்குட்டியோடைய படுத்து அவர் தூங்குறாரு. இப்போ மறுநாள் காலையில் விடிஞ்சிருது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி வந்து நிற்குது. அதில் 4-5 பேர் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இருக்கிற எல்லாரையும் வந்து வேலைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வாண்டடாக எல்லாரையும் கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அதை ஹீரோ வந்து பார்க்குறாரு. இப்போ இதெல்லாம் பார்க்குற ஹீரோக்கு வந்து என்ன டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேலைக்கு ஒரு ஆள் ஏற்றிட்டு இருக்காரு, இன்னொருத்தர் வரார், எல்லாரும் ஏறுறாங்க. ஆனால் ஒரு ஆள் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அதில் யார் தேரமாட்டா அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ணி ஆளுங்களை எடுக்கிறாங்க. அப்போ தான் ஹீரோ நினைக்கிறாரு, இவங்க வேலைக்கு தான் ஆள் எடுக்கிறாங்களா, எதுக்காக ஆள் எடுக்கிறாங்கன்னே தெரியலன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்போ அவங்களில் ஒருத்தன் வந்துட்டு ஹீரோவையும் வாண்டடாக ஏற்ற பார்க்குறாரு. அங்கே தான் ஹீரோ வந்து வர்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளையும் பார்க்குறாரு. இந்த வர்மான் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சேட்டைக்கார மாதிரி ஆள். அவங்க இப்போ ஏற்றிட்டு போகிற எல்லாத்தையுமே இவர் தான் வந்து அதாவது அதட்டி இழுத்துட்டு போகிற மாதிரி அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் எங்கே போகிறாங்க அப்படின்னா, கந்து வெட்டி விட்டு ஒருத்தர் பொழைப்பாங்கல்ல, ஒரு பெரிய ஆளாக இருப்பாங்க, நிறைய பணம் வச்சுருப்பாங்க, கந்து வெட்டில் அவர் கூப்பிட்டதாக தான் இவங்க எல்லாரையுமே இப்போ கூட்டிகிட்டு போகிறாங்க. வேறு எல்லாரும் எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கந்து வெட்டி வாங்கிட்டு ஒருத்தர் கொடுக்காம இருப்பார்ல, அவரை வந்து இப்போ கடத்திட்டு போகணும். அவர் வராரா இல்லை அவர் பணம் கொடுக்குறாரா என்ன இதுன்னு கேட்குறதுக்காக ஆளுங்களை வந்து இந்த மாதிரி இப்போ நம்ம கூட்டமாக போனோம்னா இவ்வளோ பேர் வந்து மிரள்வாங்கல்ல, அதுக்காகவே இந்த மாதிரி ஏற்றிட்டு போகிறாங்க. இப்போ இவங்க கூட்டு போகிற ஆளுங்க வர்றவங்களுக்கு வந்து உடனடியாக பணமும் கொடுத்து அவங்களுக்கு அதை முடிச்சு விட்ருவாங்க. இப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து தூக்க போகிற ஆள் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, தலைவாசல் விஜய் இருக்காருல்ல, அவரை தான் வந்து கூப்பிட்றாங்க. அவரை வண்டியோட வேற தூக்கிட்டு வந்துடுறாங்க. உங்களுக்குலாம் பெரிய டான் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டேனி அப்படின்றவர் தான் ஒரு டானாக இருக்காரு. அவரோட இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வட்டிக்கு காசை கொடுக்குறது, அதுக்கப்புறம் குட்டி போட்டுச்சு அப்படி இப்படின்ற மாதிரி அந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி பண்ணுறது, அவங்களோட வண்டியை அந்த பொருள் எல்லாத்தையும் தூக்குறது, கடைசியில் அவங்களே வந்து தற்கொலை பண்ணுற அளவுக்கு அப்படி தானே எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இப்போ கூட ஒருத்தரை வந்து அவர் வட்டி கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவரோட லாரியை கொண்டு தூக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி இந்த டேனி வந்து ரொம்ப மோசமான ஆளாக இருக்காரு. இப்போ தலைவாசல் விஜய் கூட அவருக்கு
அவருக்காக எதுவுமே அவர் வாங்கலை. அவரோட ஃப்ரெண்டுக்காக வந்து கேரண்டி அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, கையெழுத்து போடுறதுன்னு, அந்த மாதிரி போட்டுக்கிட்டு அவர் ஏமாற்றிட்டு போனதுனால இவர் மாட்டிட்டு முழிக்கிறாரு. இவருக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை. இருந்தாலும் இவர் எவ்வளவோ அந்த டேனி கிட்ட சொல்கிறார், அவர் கேட்குற மாதிரியே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா தலைவாசல் விஜய் வந்து அவர் ஃப்ரெண்டு வாங்கின கடனுக்காக 12 லட்சம் ஆல்ரெடி கொடுத்துட்டாரு. இப்போ வந்து அதுக்கு குட்டின்னு எல்லாம் போட்டு இன்னும் அமௌண்ட் தேவைன்னு சொல்லிகிட்டே இருக்கார் இந்த டேனின்றவர். அவர் எவ்வளோ சொல்கிறாரு, கேட்க மாட்டேங்கிறாரு. இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ என்ன நீயே வந்து இதுக்கு மேலே கொடுப்ப நம்பிக்கை இல்லை, ஏன்னா நீயே இவ்வளோ கடனில் இருக்க, அது இல்லாமல் உன்னோட பரம்பரை சொத்து அப்படி இப்படின்னு விற்றாலும் ஒன்றும் தேற மாதிரி தெரியல. ஆனால் ஒரு ஐடியா இருக்குது, இப்போ நீ வேலை பார்த்துட்டு இருக்கல, நீ வேலையில் இருக்கும்போது நீ செத்து போயிட்டேன்னா ஒரு அமௌண்ட் வரும், அதை வச்சு இந்த கடனெல்லாம் நீ நடச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அதை வெளியவும் சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, இப்போ நீ வந்துட்டு இப்போவே நீ செத்துட்டின்னா அந்த பணம் எனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து காஃபி கொடுக்குறாரு. அந்த காஃபியில் வந்து ஒரு விஷம் மாதிரி கலந்து கொடுத்துட்றாரு. இதை குடிக்க சொல்லி வற்புறுத்துறாரு. அவர் வந்து இதை நீ குடிச்சிட்ட அப்படின்னா 1 மணி நேரத்தில் நீ இறந்து போயிடுவேன், அப்புறம் இந்த பணம் எனக்கு வந்துடும், அப்போ உன் செட்டில்மெண்ட் இதாக போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தாலும் ஒரு வழி இல்லாமல் அந்த காஃபி அங்கேருந்து குடிச்சிடுறாரு. இப்போ வந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டேனி வந்து எல்லாருக்கும் காசு பிரித்து கொடுக்க சொல்ல எல்லாருமே காசெல்லாம் பிரித்து கொடுத்துக்கிறாங்க. இப்போ இந்த வருமானம் ஒருத்தர் இருக்காரு, அவர் என்ன பண்ணுறாருன்னா ஹீரோக்கும் அவரோட பணத்தை கொடுத்துறாரு. ஏன்னா அவர் தான் எல்லாரும் ஏற்றின மாதிரி பண்ணார். அவர் பணத்தை கொடுத்துட்டு அப்புறமா சரி வா ஒரு காஃபி சாப்பிட்டு போகணும்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிட்றாரு. அங்கே போனோம்னா காலையில் கமெண்டர் வந்துட்டு ஒரு இதுக்கு ஒரு காஃபி ஷாப்புக்கு கூட்டு வந்தார்ல, அந்த காஃபி ஷாப் தான் அது. அது வர்மாவோட காஃபி ஷாப் தான். அதை நடத்துகிறதே வந்து வர்மாவோட அம்மா தான் அதை நடத்திட்டு இருக்காங்க. அதோட இந்த வர்மா வந்து என்ன சொல்கிறாரு, நான் இந்த மாதிரி தான் வேலை பார்த்து சம்பாதிக்கிறேன்றதை அம்மாட்ட சொல்லிடாதீங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அவரும் இப்போ அமைதியாக இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே போய் காஃபி குடிக்கிறாங்க. காஃபி கொடுக்கும்போது ஹீரோ வந்து காசு கொடுக்கலான்னு சொல்லிட்டு போகும்போது அந்த வர்மாவோட அம்மா இருக்காங்கல்ல சரண்யா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, காசு வேண்டாம், நான் தான்ப்பா உனக்கு காசு கொடுக்கணும். காலையில் வந்துட்டு அதாவது அன்றைக்கி வந்துட்டு கமெண்டரோட வரும்போது 2000 ரூபாய் வச்சுட்டு போயிட்டீங்க, சேஞ்ச் நான் தான் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவும் இவர் வாங்க மாட்டேங்கிறாரு. திரும்ப நீ அதாவது அவர் அங்கேருந்து போகும்போது நீ திரும்ப வருவேன்ற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. இப்போ என்னென்னா அவர் காப்பாற்றினார ஒரு நாய்க்குட்டி, அதையும் வந்து ஹீரோ வந்து கோட்டுக்குள்ளேயே போட்டுட்டு தான் வச்சுக்கிட்டே தான் அழிஞ்சிட்டு இருக்காரு. இந்த வர்மாவோட அம்மா இருக்காங்களா, அவங்க வந்து ரொம்ப பாசமானவங்களா இருக்காங்க. இவர் வச்சிருக்க நாய்க்குட்டியை பார்த்தோன்னா அதுக்கெல்லாம் பால்லாம் கொடுக்குறாங்க. இப்போ இந்த 2000 ரூபாய் நோட்டை அப்படியே ஹீரோட்ட திரும்ப கொடுக்குறாங்கன்னா அவங்கள்ட்ட சேஞ்ச் இல்லைன்ற மாதிரி கொடுக்குறாங்க. ஒன்று ஹீரோ வந்து நான் திரும்பலாம் வரமாட்டேன், நீங்கள் இதை வச்சுக்கன்னு சொல்லும் போது கண்டிப்பாக நீ திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதோட அங்கேருந்து ஹீரோ இப்போ கிளம்பி ஒரு லாட்ஜில் ரூம் போட்டு தான் தங்கிட்டு இருக்காரு. நாய்க்குட்டியும் தான் கூடவே வச்சுக்கிறாரு. அதை நல்லாவே அதுக்குன்னு ஒரு பெல்ட் எல்லாம் போட்டு அதை நல்லாவே பாதுகாப்பாக பார்த்துக்கிறாரு. அது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த ரவுடி கும்பல் அப்பப்போ கூப்பிடுறாங்களா, அங்கெல்லாம் போகிறாரு. அவங்க சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சு அப்படியே காசு பார்க்குறாரு. திரும்ப வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு பண்ணார்ல ஹீரோ, ஆனால் திரும்பவும் வந்துட்டு அந்த ஹோட்டலுக்கே திரும்ப வராரு. அங்கேயே சாப்பிட்றாரு. திரும்ப அந்த 2000 ரூபாய் நோட்டை அவங்கள்ட்ட கொடுக்குறாரு. அவங்க அம்மா ரொம்ப பிரியமாக பேசுகிறாங்க. கொஞ்ச நாள் போக போக அந்த வர்மா கூட அவங்க அம்மா கூட அந்த ஹோட்டல்லே அவரும் ஒரு ஆளாகவே அந்த அளவுக்கு மாறிடுறாரு. இப்போ இவர் கமாண்டர் இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா குதிரை வளர்க்குற ஆள் மாதிரி அவர் பாட்டுக்கு வெளியே அந்த மாதிரி காட்டுறாங்களா, அந்த மாதிரி இருந்துட்டு இருக்காரு. அப்போ வந்து ஹீரோ என்ன பண்ணியிருக்காருன்னா, இவர் கொடுத்து போன அந்த 2000 ரூபாயை வந்துட்டு அவருக்கு அனுப்பி வர விட்டுருக்காரு. அதை பார்த்துட்டு அவர் இருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து வர்மாவோட அம்மா வந்து தான் மேலே இவ்வளோ பிரியமாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு மாதிரியான ஒரு பிரியம், ஒரு மாதிரி தயக்கத்தோடு இருக்கும்ல, அந்த மாதிரியும் இருந்துட்டு இருக்கு. இப்போ அடுத்து ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரவுடி ஒருத்தர் வராரு. வந்துட்டு அவர் ஹீரோ வந்து அங்கே வேலை பார்க்கலன்றது அவருக்கு நல்லா தெரிஞ்சும் அவரை பிடிச்சி எனக்கு ஒரு சிகரெட் பாக்கெட் எடுத்துருவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஒன்று ஹீரோக்கு வந்து சம்மக்கும் வருது. அப்படியே அங்கே சண்டை முட்டை போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு வந்துட்டு அந்த சிகரெட் பாக்கெட் எடுத்து கொடுக்கும். அப்படியே அந்த ஃபைட் வர சீன் வந்து கட் ஆகிடுது. இதை எடுத்து கொடுத்தாங்களா, அவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட தங்கச்சியாக தான் அவங்க இருப்பாங்க. இப்போ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெளியே வந்து பார்க்கும்போது அவங்க அந்த நாய்க்குட்டியை ஹீரோ வந்து கட்டி போட்டு போயிருப்பாரு. அதை பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இவங்க வளர்க்குற நாய்க்குட்டியாக தான் இருக்கும், இதை யார் இங்கே கட்டி போட்டது அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் இதை வந்து காப்பாற்றிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பேண்டு மாதிரி அந்த இடத்துல வச்சுட்டு இந்த நாய்க்குட்டியை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஹீரோவும் வெளியே வந்து பார்க்குறாரு. இப்போ அந்த தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த பேண்டு மட்டும் தான் இருக்குது, அதை எடுத்து பத்திரமா வச்சுக்கிறாரு. என்னதான் அந்த ஹீரோயின் வந்துட்டு அந்த நாய்க்குட்டியை தூக்கிட்டு போனாலும் அந்த நாய்க்குட்டி வந்து ஹீரோவை திரும்ப பார்த்துக்கிட்டே போகுது. அவர் மேலே உள்ள பிரியத்தில் அது பார்த்துக்கிட்டே போகுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த வர்மா இருக்காருல்ல, அவர் வந்து ஹீரோவை வந்து அண்ணனாவே நினச்சி ரொம்ப பிரியமாக இருக்காரு. அவர் வந்து இவருக்காக ஒரு டெலிவரி வேலையெல்லாம் கூட வாங்கி கொடுக்க பார்க்குறாரு. ஆனால் ஹீரோ வந்து அதை வேணான்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா அதில் வந்து அட்ரஸ் ப்ரூஃப் அதெல்லாம் கேட்குது இல்லை, அதனால வந்துட்டு எனக்கு இந்த வேலை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுறாரு. ஹீரோவும் வர்மாவும் வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து டிராஃபிக் போலீஸுங்க வந்து அவங்கள நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டினோடனே இவர் என்ன சொல்ல, நான் டாலியோட ஆள் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவர் ஒரு பக்கம் நிப்பாட்டி வச்சிருக்காரு. அப்புறம் இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா முட்டை வண்டியில் ஒருத்தர் வராரு, அவரையும் நிப்பாட்டி வச்சு விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. இந்த டைமில் இந்த டேனின்னு சொல்கிறாங்களா, அவரோட கார் வந்துகிட்டு இருக்கு. வரும்போது பார்த்தீங்கன்னா டேனியோட காரன்னு எல்லாரும் வந்து ஒரு மாதிரி பயப்படுறாங்க. நான் இந்த போலீஸ்கார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு திமிர் பிடிச்ச ஒரு மாதிரியான ஒரு கேரக்டராக தான் இருக்காரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா டேனியோட காருன்னாலுமா அவர்லேருந்து அவரே கூட இறங்குறாரு. அவரை சல்யூட் அடிக்கிற மாதிரி சல்யூட் பண்ணி அவரை அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஒரு சிம்பிள் காட்டுறாரு. இது கூடவே அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் சண்டை போட்டுருக்காருல முட்டை வண்டிக்காரர், அவர்கிட்ட வேணும்னே வம்பு வளர்த்து என்ன பண்ணுறாருன்னா அவரோட கையிலலாம் அவுத்தோட எல்லா முட்டையும் வந்து கீழே விழுந்து எல்லாமே உடஞ்சி போகுது. இதே எப்படின்னா டேனியோட ஆறுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு. வருமா அவர் எப்படி சும்மா விடுவார், அவர் ஏதாவது பண்ணணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா அந்த டேனியோட ஆள் ஒருத்தர் இருக்காருல்ல, ஆரம்பத்தில் வந்தார்ல, அதாவது எல்லாரையும் வண்டியில் ஏற்ற சொல்லிட்டு இருந்தார்ல, அவர் அதாவது செலக்ட் பண்ணார் இவனை ஏற்று அப்படி. அந்த ஆள் வந்து என்ன பண்ணுறாருன்னா போலீஸ்கார்கிட்ட வந்து சொல்கிறார், சார் அவன்கிட்ட வச்சுக்க வேணாம், அவன் கொஞ்சம் மோசமானவன் அப்படி இப்படின்ற மாதிரி பேசுறாரு. அதுக்கு இந்த போலீஸ்கார் என்ன சொல்கிறாருன்னா,
அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி அவனை ஒரு நாளைக்கு நான் பிடிப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேசிட்டு நீ உன்னை எதுக்கு அவன் வச்சு இந்த வேலையெல்லாம் வாங்குறான் பார்க்குறான் அப்படின்னா வந்து எந்த பிரச்சனை வந்துச்சுன்னா வந்து உன்னை மாட்டி விட்டுருவான், அதனால தான் உன்னை வச்சு அவன் எல்லாம் செய்கிறான் அப்படின்ற மாதிரி போலீஸ்கார் அவர்கிட்ட சொல்கிறாரு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஹீரோயின் வராங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இவங்க வந்திருப்பாங்க. அதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா நாய்க்குட்டியை காணும் அப்படின்ற மாதிரி தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருப்பாங்க. திரும்பவும் இவங்க வந்து வந்திருக்கிறத பார்த்தோன்னே இப்போ போலீஸ்காரர் என்ன நினைக்கிறாருன்னா நாய்க்குட்டியை பற்றி தான் தேடி வந்திருப்பா போல இருக்கு, அதனால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயினை வந்து கொஞ்சம் பெருசுப்படுத்தாமல் கொஞ்சம் கவனம் இதாக வச்சுட்டு அப்படியே இதாக இருக்காரு. ஆனால் இந்த தடவை ஹீரோயின் வந்திருக்கிறது வந்து அந்த டேலி இருக்கார்ல அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்காங்கன்றது இப்போ போலீஸ்காருக்கு இன்னும் தெரியல. இங்கே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த அமைச்சர் இருக்கார்ல, அதாவது தன் மகனை கொன்னுட்டு இப்படி உயிரோடு இருக்க அந்த சலீமை வந்து எப்படியாவது தேடி கொல்லணும்னு சொல்லிட்டு 10 வருஷமாக வந்து கொலவெறியோட தான் அவர் ஒரு பக்கம் தெரிஞ்சிட்டு இருக்காரு. ஆனால் அந்த கமாண்டர் வந்து அவரை உயிரோட காப்பாற்றி அவரை வந்து அந்தமானுக்கு அனுப்பி விட்டாரு அப்படின்ற மாதிரி இவருக்கு அந்த ஆளுங்க வச்சு அந்த ட்ராக் பண்ணி அதை வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. இது தெரிஞ்ச உடனே இப்போ அமைச்சர் என்ன பண்ணுறாருன்னா கரெக்டாக போயிட்டு அந்த கமாண்டர் இருக்கார்ல அவர்கிட்ட போகிறாரு. அவர்கிட்ட போயிட்டு சலீம் எங்கடா எங்கே மறைச்சு வச்சிருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. அவர் அப்படியே அமைதியாக இருக்காரு. ஏன்னா அவர் குதிரை ஓட்டுற வேலை பார்க்குற மாதிரி குதிரை பராமரிக்கிற மாதிரி வேலை பார்க்குற மாதிரி தான் வெளியே தெரியுது. அது சீக்ரெட் வேலை பார்த்துட்டு இருக்காருன்றது தெரியல. உடனே இப்போ என்ன பண்ணுறாருன்னா அவர் கேட்டுகிட்டே இருக்கும்போது அவர் அமைதியாக இருக்கார். அவரோட காலர்லேருந்து ஒரு பிளேடு மாதிரி வந்து விழுது. ஏன்னா இந்த வேலை பார்க்குறவங்க அந்த மாதிரி வச்சிருப்பாங்களாமே, அந்த மாதிரி இருக்கிறது பார்த்த உடனே இவருக்கு வந்து புரிஞ்சிருது எப்படியாவது அவனை தேடி கொல்லாம விட மாட்டேன்ற மாதிரி. அங்கேருந்து அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து அமைச்சர் வந்து கிளம்பிடுறாரு. ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டு வரமா இருக்காரு. இவங்க 2 பேரும் ஒரு இடத்துக்கு போகிறாங்க. எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட தங்கச்சி இருக்காங்களா அவங்க தான் இறந்துட்டாங்க. இப்போ இவங்க தான் ஹீரோயின் வச்சுப்போம். இவங்களை வந்து பார்த்துட்டு இவங்களுக்கு லவ் லெட்டர் கொடுக்கறதுக்கு தான் வருமா வராரு. ஏன்னா அவர் வந்து இவங்களை லவ் பண்ணுறாரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோவையும் தொடக்கி கூப்பிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ வர நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து என்ன பண்ணுறாருன்னா அவங்க ஹீரோயினோட வீடு இருக்குது பார்த்தீங்கன்னா அதையே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினோட தங்கச்சி வந்து என்ன இவன் வீட்டையே பார்த்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் கிட்ட இருக்க அந்த நாய்க்குட்டி இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து ஹீரோ அப்படியே ரொம்ப அவரை பார்த்தோன்னு பயங்கரமாக கத்தி அவர்கிட்ட போகணும்னு துடிச்சிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா லவ் லெட்டர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கூட வந்தார்ல வர்மா, அவர் வந்து அங்கேருந்து ஹீரோயினை பார்த்தோன்னு ஓடி போயிட்டாரு. இப்போ ஹீரோ பாட்டுக்கு கையில் லெட்டர் வச்சு நின்றுட்டு இருக்காரு. ஒரு பக்கம் நாய்க்குட்டி வேற கத்திட்டே இருக்கிறத பார்த்தோன்னே அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்க இந்த ஹீரோ தான் வந்து நாய்க்குட்டியை காப்பாற்றிருக்கார் போல இருக்குது அப்படின்றது இப்போ ஹீரோயினுக்கும் தெரிய வருது. அதோட இந்த லெட்டர் கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் மட்டும் இவர் வராரு, இந்த வர்மா ஒளிஞ்சிருந்தவர் வராரு. அந்த ஹீரோயினுக்கு கொடுக்கும்போது ஹீரோயின் வந்து ஹீரோ தான் கொடுக்குறாங்கன்ற மாதிரி தான் அவங்களுக்கும் தோணுது. நைட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோவும் அவர் ஃப்ரெண்டும் வந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நேரம் விளையாட்டு பறிச்சிருப்பார்ல என்னை பற்றி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வர்மா சொல்லிட்டு இருக்கவும் திடீர்னு வந்து ஹீரோ என்ன கேட்குறாருன்னா நீ லெட்டர் எழுதினியே உன் பேர் அதில் எழுதினா கேட்டவுடனே ஐயோ நான் அதை எழுத மறந்துட்டேனே அப்போ நீ கொடுத்தன்னு தான் அவன் நினைப்பால அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக வேற ஆயிடுறாரு. இதோட பார்த்தீங்கன்னா இப்போ மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாலியோட ஆள் இருக்காங்களா அவங்கெல்லாம் வந்துட்டு இந்த வர்மாவை வந்து குண்டு கட்டாக தூக்கிட்டு போகிறாங்க. இது வந்து காலையில் இப்போ அந்த கடைக்கு ஹோட்டலுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா வரும்போது ஒரு ஷூ மட்டும் கிடக்குது. இப்போ ஹீரோ வந்து யோசிக்கிறாரு என்ன ஒரு ஷூ மட்டும் இங்கே கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்றது மட்டும் ஹீரோக்கு இப்போ புரியுது. என்னன்னு சொல்லிட்டு ஹோட்டலில் போய் பார்க்குறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே அந்த அவரோட ஆளுங்க வந்துட்டு ஹோட்டலில் ஃபுல்லாக அடிச்சு போட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு தாத்தா ஒருத்தர் அவரையும் போட்டு பயங்கரமாக அடிச்சு போட்டு போயிருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ வந்துட்டு ஆனால் அவங்க அம்மா கிட்ட வந்து டேலியோட ஆள் தான் இதெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னால் அவங்க ரொம்ப பயந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட எதுவும் சொல்லாமல் இந்த விஷயத்தை மறைக்கிறாரு. இப்போ எதுக்காக இவர் வந்து டேலி வந்து இப்படி வர்மாவை தூக்கிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அன்றைக்கி போலீஸ் கிட்ட மாட்டியிருப்பார்ல மாட்டும் போது இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா நான் வந்து டேலியோட ஆளுன்னு சொல்லிட்டு பேசினார்ல அப்போ அது அங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த முட்டைக்காரனை நல்லா கவனித்து விட்டு போலீஸ்கார அனுப்பி விட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் இவர்கிட்ட வரும்போது இவர் இந்த வர்மா என்ன சொல்லுவேன்னா டேலியோட ஆடி என்ன தொட்டா என்ன நடக்கும் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பில்டப் பண்ணி பேசவும் இவர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா போலீஸ்காரே வர்மாவோட தலையிலேயே ஒரு கொட்டிட்டு அதுக்கப்புறம் டேலி என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படி இப்படின்ற மாதிரி கொஞ்சம் மட்டமாக பேசியிருப்பார். இதை வந்து அங்கே போகிற ஒரு ஆள் வந்துட்டு வீடியோ எடுத்திருப்பாரு. அந்த வீடியோவை வந்து பரப்பி விட்டுருப்பாரு. இதை பார்த்ததுனால இவன் இந்த மாதிரி பேசுனதுனால இப்படி தனக்கு ஒரு அவமானம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வர்மாவை கூப்பிட்டு நல்லா உதச்சிட்டு இருக்காரு. இப்போ இவர் நல்லா அடித்ததோடு மட்டும் இல்லாமல் இப்போ பதிலுக்கு என்ன சொல்கிறாரா நீலாம் என்னோட ஆளாடா என் பேரை சொல்லி இந்த மாதிரி ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்தி வச்சிருக்க. இப்போ நீ பதிலுக்கு இப்போ நீ என்ன பண்ணுற அப்படின்னா வந்துட்டு உன்னோட ஷூவாலேயே அந்த போலீஸ்காரனை போய் நீ அடிக்கிற அடியை வந்து என் ஆளுங்களை வச்சு நான் வீடியோ எடுக்க வச்சு அதை வந்து ஊர் ஃபுல்லாக பரப்பி நான் இழந்த என்னோட அவமானத்தை வந்து நான் மீட்டு எடுத்துக்கிறேன். அதனால் அதாவது டேலியை கிட்ட வச்சுக்கிட்டாலும் இந்த மாதிரி பண்ணாலும் என்ன நடக்குன்றதை அந்த ஊர் மக்களும் தெரிஞ்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. தப்பிச்சும் பொழைச்சும் அங்கேருந்து தப்பி வந்த இப்போ வர்மா வந்து ஹீரோ கிட்ட புலம்பிகிட்டு இருக்காரு. இப்போ ஒரு போலீஸை மட்டும் அடித்தா நம்ம நிம்மதியாக வாழ முடியுமா, என் வாழ்க்கையே போயிடும், இந்த மாதிரி என்னை வந்து டார்ச்சர் பண்ணுறானுங்க, இதை நான் செஞ்சே ஆகணும்னு வேற சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி புலம்பிகிட்டு இருக்காரு. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவரை சமாதானப்படுத்துறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ அந்த வர்மாவோட அம்மா கிட்டேயும் இந்த பிரச்சனை எல்லாம் எதுவுமே சொல்லாமல் அப்படியே மறைச்சே அந்த மாதிரி அப்படியே போயிட்டுருக்கு. இப்போ ஹீரோக்கு என்ன தோணுதுன்னா இப்போ இந்த பிரச்சனையை நம்ம வந்து தட்டி கேட்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை வருது. ஏன் அப்படின்னா அவருக்கு இங்கே ஒரு அடக்கெல்லாம் கொடுத்து இங்கே ஃப்ரெண்டாக இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியாக இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது தட்டி கேட்க தோணுது. இன்னொரு பக்கம் வந்து தான் உயிரோடு இருக்கிற விஷயமே வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாது, எந்த வம்பு தும்புக்கும் போகாத அப்படின்னு சொல்லிட்டு கமாண்டர் சொல்லியிருப்பார்ல, அதனால இவருக்கு 2 மனசாக இருக்குது. யோசிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல மழை பெஞ்சிருது. மழையை பார்த்து தான் ஹீரோக்கு பிடிக்காதல உடனே ஒரு இடத்துல போய் ஒதுங்கி நிற்கிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா இவர் ஒரு நாய்க்குட்டி திரும்பவும் அடிபட்டு கத்திக்கிட்டு இருக்க மாதிரி இவருக்கு தெரியுது. தூக்கிட்டு வந்து அது யார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் தெரியுது
இவர் ஆல்ரெடி காப்பாற்றினார்ல அந்த ஹீரோயினோட நாய்க்குட்டி, அதுவாக தான் இருக்குது. இது எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே ஒரு வெட்டினரி டாக்டர்கிட்ட கூட்டு போகிறாரு. அங்கே போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, இது கால் வந்து அதுவும் உடஞ்ச மாதிரி தெரில, யாரோ உடச்சிருக்காங்க அப்படின்னோடனே ஹீரோக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடுது. இப்போ இதை கேட்ட ஹீரோக்கு வந்து ஒரு டவுட் வந்துடுது. என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ அங்கே போய் ஆகணும். அப்போ இது ஹீரோயின் வீட்டில் தானே இந்த நாய் இருந்தது. அப்போ எதுவும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு டாக்டர் கிட்ட கொடுக்குறதுக்கு இவர்கிட்ட காசு இல்லை. உடனே வந்து அவர் லவ்வரோட ஃபோட்டோ போட்ட அந்த வாட்ச் இருக்கும்ல, அதை வந்து அந்த டாக்டர்கிட்ட அங்கே வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ ஹீரோயின் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து எல்லாத்தையும் உடச்சி போட்டு போயிருக்காங்க. ஃபுல்லாக அங்கே எல்லாத்தையும் ரவுடிங் வந்து உடச்சி போட்டு போன மாதிரி இருக்குது அந்த வீடு. இப்போ அக்கம் பக்கத்தில் விசாரிக்கும் போது தான் தெரியுது, அப்போ ஹீரோயின் அவங்க தங்கச்சி எல்லாருமே வந்துட்டு இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே வந்து பார்க்கும்போது இப்போ இந்த மாதிரி அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து போலீஸ்காரங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்போ என்ன அப்படின்னு ஆயிருக்கும் அப்படின்னா, அன்றைக்கி தான் இந்த தலைவாசல் விஜய்க்கு வந்து விஷம் கொடுத்துருப்பாங்கல்ல காஃபியில், அதை குடிச்சிட்டு ஒரு வீட்டுக்கு வந்தோன்னே அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, அப்புறம் பாஸ்வேர்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எழுதி வச்சுட்டு அவர் அப்போவே இறந்து போயிருப்பார். அப்புறம் ஒரு நாள் தான் வந்து ஏன்னா இது இயற்கையான இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிருப்பாங்க. அப்புறம் ஒரு நாள் தான் தெரியும் அவரோட வண்டி, அதாவது அவங்க அப்பாவோட வண்டி தான், அதாவது ஹீரோனோட அப்பா தான் தலைவாசல் விஜய். அவரோட வண்டியை வந்துட்டு இந்த ஒருத்தர் வில்லன் இருக்காருல்ல, அவர் வந்து ஓட்டிட்டு போகும்போது தான் தெரியும் உங்களுக்கு இந்த டேலியோட ஆளுங்க அவரும் தான் சேர்ந்து அப்பாவை கொண்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் வந்து எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. டேலி மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தது. இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, அந்த சூப்பர் மார்க்கெட்டில் ஹீரோ கிட்ட வம்பு வளர்த்தான்ல, அந்த ஆள் தான் வந்து இந்த வண்டியவே ஓட்டிட்டு போயிருப்பார். அதாவது தலைவாசல் விஜயோட வண்டியை ஓட்டிட்டு போகிறத ஹீரோயின் பார்த்துருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி ஹீரோயின் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால தான் அந்த ரவுடி இருக்காருல்ல, அவர் வந்து கம்ப்ளைண்ட்டாக கொடுக்குற கம்ப்ளைண்ட் அப்படின்ற மாதிரி ஹீரோயினையும் அடிச்சு போட்டு அவங்க வீட்டில் உள்ள நாய்க்குட்டியும் அடிச்சு போட்டு அந்த வீட்டையும் ஒன்று இல்லைன்னு பண்ணிட்டு அங்கேருந்து போயிருக்காரு. இப்போ ஹீரோயின் வந்து அவங்க தங்கச்சியில் ரொம்ப ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்போ போலீஸ்கார வந்து விசாரிக்கும் போது நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து நீங்கள் எந்த ஆணியுமே பிடுங்கல, அதனால் இதுக்கப்புறம் யாராவது ஒருத்தர் வந்து கண்டிப்பாக கடவுள் அவர் மூலயமா அவருக்கு அந்த வில்லனுங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பாரு, நான் இதுக்கு மேலே உங்ககிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன்ற மாதிரி போலீஸ்கிட்ட பேசுகிறாங்க. இது எல்லாத்தையும் ஹீரோயின் சொல்லி முடிக்கவும் பார்த்தீங்கன்னா, ஹீரோ அந்த இடத்துல நின்றுட்டு எல்லாத்தையுமே கேட்டார். இதுக்கப்புறம் அவருக்கு பொறுமை இழந்து என்ன பண்ணுறாருன்னா, கமாண்டர் சொன்னதையும் மீறி அந்த வில்லன்கள்லாம் இருக்காங்களா அந்த ரவுடிங்க, அவங்க இடத்துக்கு தேடி வந்து அவங்கள போட்டு சாத்துன்னு சாத்துறாரு. இந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா ஹீரோ போடுற அந்த ஃபைட் சீன்லாம் பார்க்கும்போது அவர் நல்ல ஒரு ட்ரைனிங் எடுத்த அந்த ஏஜென்ட்டாக இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி இருக்காரு அப்படின்றது நம்மளுக்குலாம் தெளிவாக தெரியும். அது போக இப்போ இன்னொரு மால் காட்டுறாங்க. அந்த மாலில் பார்த்தீங்கன்னா இந்த டேலி இருக்காரு, அவர் வந்து வர்மாவை வச்சுக்கிட்டு அந்த போலீஸ்காரன் இப்போ இங்கே வருவான், அவரை நீ வந்து அந்த ஷோவால் அடிக்கணும்னு சொன்னார்ல, அந்த மாதிரி நீ அடிக்கணும்னு சொல்லிட்டு அவர் வலுக்கட்டாயமாக கூட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ இந்த கடைக்கு எதுக்கு அந்த போலீஸ்கார் வராரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த கடையை வந்து அந்த மாலில் வந்துட்டு ஒரு கடை ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து ஒரு செலிப்ரிட்டி வந்து வர்றதா இருக்குது. அவங்களுக்கு வந்து பந்தோபஸ்து கொடுக்கறதுக்காக தான் இந்த போலீஸ்கார் இப்போ வராரு. இவர் வர்ற டைமில் இங்கே வச்சு இவர் அவமானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு ஷூவை கொடுத்து வர்மாவை அனுப்புகிறாங்க. இப்போ இங்கே என்ன பண்ணுறாருன்னா, ஹீரோ வந்து இப்போ அந்த டேலி இருக்காருல அவருக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணிவிட்டு இப்போ ஒரு மாலை வந்து திறக்கிறதுக்காக செலிப்ரிட்டிலாம் வராங்கல்ல, அந்த கடைக்கு முன்னாடியே வந்துட்டு இவர் அடிச்சு போட்டார். டேலியோட ஆளுங்களை தான் அடிச்சு போட்டார். அவங்களெல்லாம் வந்து கட்டி தொங்க விடுறாரு. அதுக்கப்புறம் தான் தெரியுது அதெல்லாம் பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. ஆனால் இவர் அடிச்சு போட்டது உண்மை தானே. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து என்ன சொல்கிறாருன்னா, உன் ஆளுங்களெல்லாம் அடிச்சது நான் தான், முடிஞ்சால் நான் யாருன்றதை கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த கலவரத்தில் பார்த்தீங்கன்னா வர்மா வந்து அந்த போலீஸ்காரை அடிக்காமல் அப்படியே தப்பிச்சு ஓடி போயிடுறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த 6 பேர் இப்போ வந்து அடிபட்டு கிடக்குறாங்களோ அவங்க வீட்டில் இருந்துட்டு இப்போ டேலிக்கு வந்து கால் வருது. அந்த இதில் வந்து ஏன் இன்னும் எங்கள் பசங்க வீட்டுக்கு வரல அப்படி இப்படின்ற மாதிரி கால் வந்துட்டு இருக்கு. டேலிக்கு தெரியுது அப்போ உண்மையிலேயே அவன் வந்து எல்லாரையும் அடிச்சு போட்டிருக்கான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இப்போ வில்லனோட ரைட் ஹேண்டாக ஒருத்தர் இருப்பார்ல, அவர் வந்து பயங்கரமாக ஹீரோ வந்து அடிச்சுட்டு அவர் கோமா ஸ்டேஜுக்கே போயிருப்பார். ஆனால் கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அவரை சேர்த்து அவர் ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ யார் இந்த மாதிரிலாம் அடிச்சு போடுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் டேலி தேடிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ்கார் இருக்காரு, நான் கண்ட்ரோலில் இருக்க அந்த ஊர்லேயே வந்து இந்த மாதிரி ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கானா, அவனை சும்மா விடக்கூடாதுன்ற மாதிரி போலீஸ்காருக்கும் ஹீரோ மேலே இப்போ கோவம் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட அந்த நாய்க்குட்டி இருக்குல்ல, அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து அதையும் அழகாக பார்சல் மாதிரி பண்ணி ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ வந்து கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்கள அடிச்சுட்டு போனாங்கல்ல அந்த ரவுடிங்களெல்லாம் வந்துட்டு ஹீரோ வந்து அடித்து அந்த ஃபோட்டோஸை எடுத்து ஹீரோயினுக்கு வந்து அனுப்புகிறாங்க. ஹீரோயின் இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்க ஹீரோயினுக்கும் அவங்க தங்கச்சிக்கும் வந்துட்டு வர்மா சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு போகிறாரு. அப்படியே அவங்க 2 பேர் மேலே ரொம்ப கேராக இருக்க மாதிரி அதெல்லாம் ஒரு பக்கம் காட்டிகிட்டு இருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா கமாண்டர் இருக்காருல, அவருக்கு வந்து அவரோட சீஃப் வந்து கால் பண்ணுறாரு. அந்த சீஃபாய் கேரக்டரில் யார் இருக்காங்க பார்த்தா சத்யராஜ் தான் இருக்காரு. அவர் இப்போ கமாண்டர் கால் பண்ணி ஹீரோயின் உயிரோட தான் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இவருக்கு எப்படி இப்போ தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கமாண்டர் வந்து முழிக்கிறாரு. ஏன்னா இவர் யார்கிட்டையுமே சொல்லாமல் இவர் ரகசியமாகவே அதை வச்சிருக்காரு ஹீரோ மேலே உள்ள பிரியத்தில். இப்போ இவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த அமைச்சருக்கு தெரிஞ்சு அவர் அமைச்சர் தான் கண்டுபிடிச்சிட்டார்ல, அவர் தான் சத்யராஜ்க்கு இப்போ சொல்லியிருக்கணும்னு சொல்லிட்டு இப்போ கமாண்டருக்கு தெரியுது. கூடவே அந்த சத்யராஜ் வந்து இப்போ என்ன சொல்கிறாருன்னா கமாண்டர் கிட்ட, அப்படி ஹீரோ இப்போ உயிரோடு இருக்கக்கூடாது, அப்படி ஒரு வேளை அவர் உயிரோடு இருந்தாருன்னா அது வந்து அந்த கோர்ட்கே வந்து எதிரானது. அதாவது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அவர் இப்போ இறந்து போனதானே கணக்காக இருக்கும்போது இறந்து தான் போயிருக்கணும், அப்படி எப்படி உயிரோடு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இது மட்டும் பொய்யா இருந்ததுன்னா அது வேறு மாதிரி பனிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் திட்டிட்டு வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ வந்துட்டு அவங்களோட ஹீரோயின் அவங்க தங்கச்சியில் இருக்காங்களா, அவங்களாம் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சுட்டு அவங்களெல்லாம் வந்து அங்கேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ கூட்டு வந்திருக்காருல, இப்போ ஹீரோ கிட்ட ஹீரோயின் பேசிகிட்டு
இருக்காங்க. அந்த டைமில் வந்து ஹீரோயினோட தங்கச்சி இருக்காங்களே, அவங்க வந்து ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் அப்பாவோட ஸ்கூட்டர் வந்து எங்கள் அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும். அது இப்போ டாலி வீட்டில் இருக்குது. அதை மட்டும் நீ கொண்டு வந்துட்டீங்கன்னா எங்கள் அக்காவுக்கு வந்து உன் மேலே லவ்வே வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பக்கம் இது ஓடிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து அந்த டாலியோட ரைட் ஹேண்டை வந்து ஹீரோ வந்து அடிச்சு மயக்கமாக, அதாவது கோமா ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு போயிருக்காருல, அவங்களோட ஒய்ஃப் வந்துட்டு இப்போ டாலி கிட்ட வந்து இந்த மாதிரி என் புருஷனை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. கேட்ட ஹீரோக்கு வந்து எப்படியாவது அந்த ஸ்கூட்டரை வந்து எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறாரு. அப்படியே அங்கே ரவுண்ட்ஸ் வர மாதிரி பார்க்குறாரு. அந்த தலைவாசல் விஜயோட வண்டி வந்து அங்கே தான் நிற்கிறத பார்த்துட்டு போகிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கமெண்ட் இருக்காருல, அவர் வந்துட்டு இவரை பார்த்து வார்ன் பண்ணிட்டு போகணும், இனிமேல் இருக்கிற நியூஸ் வெளியே தெரியக்கூடாது, கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லணும் அப்படின்றதுக்காக திரும்ப அந்தமானுக்கு இப்போ சரத்குமார் வந்திருக்காரு அந்த கமெண்ட்ரு. இப்போ இங்கே வந்து கமெண்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காஃபி ஷாப்பில் அந்த ஹோட்டல் வச்சிருக்காங்கல்ல, அந்த வர்மாவோட அம்மா, அவங்க கிட்ட தான் வந்து இப்போ ஹீரோ பற்றி விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ஹீரோவும் அங்கே வந்த உடனே நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறேன், நான் உன்னை என்ன சொல்லிட்டு போனேன் அப்படின்ற மாதிரி கண்டிக்கிறாரு. அதுக்கு இப்போ ஹீரோ என்ன சொல்கிறாரா, நீங்கள் தானே எனக்கு இந்த மாதிரி நல்லதுக்காக இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து ட்ரைனிங் பண்ணீங்க, இப்போ நீங்களே இப்படி கேட்குறீங்களா அப்படி இப்படின்னு பேசுகிறாரு. அதுக்கு வந்து ஹீரோ கமெண்ட்ரு என்ன சொல்கிறாருன்னா, நான் எல்லாம் சொன்னதெல்லாம் உண்மைதான், ஆனால் இப்போ உன்னோட உயிருக்கே ஆபத்தாக இருக்கும்போது நீ எப்படி இருக்கணும் அப்படி இப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதே மாதிரி ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கிறாங்க. அப்போ தான் ஹீரோவுக்கு புரியுது, அவர் வந்து தன்னோட உயிருக்காக வந்துட்டு எதுவும் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி கேர் எடுத்து பேசுகிறாரு, இந்த அப்படி இப்படின்ற மாதிரி ஹீரோவுக்கு இப்போ புரிய வருது. இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு இப்போ கமெண்ட்ரு என்ன சொல்கிறாருன்னா, நீ இதுக்கு மேலே இங்கே இருக்க வேண்டாம், இந்த இடத்த விட்டு நீ கிளம்பிடு, ஏன்னா அமைச்சர் வந்து எல்லா இடத்தையும் மோப்பம் பிடிச்சிட்ருக்கான், இப்போ இந்த இடத்தையும் மோப்பம் பிடிச்சாலும் உயிருக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த வர்மா இருக்காருல்ல, எப்படியாவது வந்து ஹீரோனை லவ் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு தங்கச்சி வேறு அப்படி சொல்லியிருக்காங்களா, சரி இந்த ஸ்கூட்டரை வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வர பார்க்குறாரு. அந்த ரைட் ஹேண்ட் இருக்கார்ல, அந்த டாலியோட ரைட் ஹேண்ட் வீட்டுக்கு வராரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டரை காணும். அதுக்கு முன்னாடி ஹீரோ வந்து அந்த ஸ்கூட்டர் அங்கே எடுத்துகிட்டு போயிட்டாரு. தெரிஞ்சுக்கிட்டு வர்மாவை என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணி போட்டு புலம்ப ஆரம்பிச்சிடறாரு. இப்போ ஹீரோக்கு தான் அந்த ஹீரோயின் போல இருக்கு, நம்மளுக்கு இல்லை அப்படி இப்படின்ற மாதிரி ரொம்ப கவலைப்படுறாரு. இதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, ஹீரோயினை கூப்பிட்டு பேசுகிறாரு. வர்மா வந்து அவங்க மேலே வச்சிருக்க லவ்வை வந்து எடுத்து சொல்கிறாரு. ஆனால் ஹீரோயினுக்கு வந்து தெரியுது, அதாவது எப்படி சொல்கிறதுனா, ஹீரோ வந்து எவ்வளோ இதாக இருக்காரு அப்படின்ற மாதிரி ஹீரோ மேலே அவங்களுக்கு வந்து ஒரு பிரியம் இருக்குது. ஆனால் வர்மா வந்து தன்னை இந்த அளவுக்கு நேசிக்கிறாரு அப்படின்றத ஹீரோ சொல்லி அவங்க கேட்குறாங்க. ஆனாலும் இதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ மேலே ஒரு லவ் இருக்க மாதிரி தான் காட்டுறாங்க. ஆனால் வந்து வர்மா வந்து தன்னை இவ்வளோ நேசிக்கிறாரு, உயிருக்கு உயிர் அந்த மாதிரி நேசிக்கிறாரு போது தன்னை நேசிக்கிற ஒருத்தரையை வந்து நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அந்த வர்மா லவ் பண்ணுறாருல, அதுக்கு வந்து ஓகே சொல்லிடுறாங்க. இப்போ தன் பையனுக்கு வந்து ஒரு நல்ல பொண்ணு அமைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இந்த வர்மாவோட அம்மா வந்து சந்தோஷப்படுறாங்க. இங்கே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டாலிக்கு வந்து குழந்தை இல்லாமல் இருக்குது, அதனால் அவரும் அவரோட ஒய்ஃபும் வந்து குழந்தையை தத்தெடுத்துக்கலாம் ஒரு குழந்தைய அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த சீஃப் இருக்காருல்ல, அவர் வந்து கமாண்டருக்கு கால் பண்ணுறாரு. எதுக்காகனா அவர் இப்போ அந்தமான் போயிட்டு ஹீரோவை பார்த்துட்டு வந்த விஷயமும் அவருக்கு தெரிஞ்சிருது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ வந்து அதாவது ஹீரோ வந்து இப்போ உயிரோடு இருக்கக்கூடாது, அது உயிரோடு இருந்தால் நம்ம கோர்ட்டுக்கு வந்து அது நல்லதில்லை, அவன் செத்த செய்தியாகவே இருக்கட்டும், அதுதான் அவனுக்கு நம்ம நாட்டுக்கும் நம்மளுக்கும் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ கமெண்டருக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல, ஏன்னா இதுக்கு நீ தான் பொறுப்பு, அவன் சாகணும், அதை நீ தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பொறுப்பு அந்த சீஃப் வந்து ஒப்படைக்கிறாரு. இப்போ வேறு வழி இல்லாமல் இப்போ கமெண்டர் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட வெப்பன்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்துகிட்டு ஹீரோ எப்படியாவது கொண்டு தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி சூழ்நிலை காரணமாக அவர் ரெடி ஆகிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இங்கே ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, இப்போ கமெண்டர் சொன்ன மாதிரி அவர் அடையாளம் தெரியாத அளவுக்கு ஹேர் கட் பண்ணிக்கிட்டு அவர் டோட்டலாக சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த ஊரை விட்டு போயிடலாம் அப்படின்ற முடிவுக்கும் அவர் வந்துடுறாரு. இப்போ இங்கே இந்த டாலி இருக்காருல, அவர் என்ன பண்ணுறாருன்னா வர்மாவை கூப்பிட்டு வச்சு, உனக்காக தான் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, உனக்கு எவனாவது அண்ணன் தம்பி இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. அதுக்கு அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அப்படி யாராவது இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஸ்கூட்டர் காணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அப்படின்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்ற விஷயமும் டாலிக்கு தெரிய வருது. இந்த ஸ்கூட்டர் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டாலி யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூட்டர் வந்து திரும்ப டாலியோட வீட்டில் வந்து நின்றுட்டு இருக்கு. இது சும்மாவே இந்த இன்ஸ்பெக்டர் வந்து தன்னை வந்து நோண்டிட்டு இருப்பான். இப்போ இந்த காணுன்னு சொல்லிட்டு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிருக்காங்க ஹீரோயின். இப்போன்னு பார்த்தா அந்த வண்டி வந்து இப்போ டாலியோட வீட்டில் இருக்கிறத பார்த்தோன்னா இவருக்கு ஒரு மாதிரி யோசனையாக இருக்குது. டாலி வந்து போலீஸ்காரங்க கிட்ட மாட்டணுன்றதுக்காக ஹீரோ பண்ண வேலை தான் இது. இப்போ டாலி என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வர்மாவை கூப்பிட்டு இந்த ஸ்கூட்டரை கொண்டு போயிட்டு ஹீரோயின் வீட்டில் வைக்க சொல்கிறாரு. அவரும் அதை எடுத்துகிட்டு வர நேரத்தில் பார்த்தீங்கன்னா போலீஸ்கார்ட்ட மாட்டிக்கிறாரு. இப்போ டாலியோட ஆள் இருக்காருல்ல, அவருக்கு வந்து ஒரு ப்ரூஃப் ஒன்று கிடைக்கிது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹீரோ வந்து அந்த வெட்டினரி டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பார்ல, அதாவது அந்த நாய்க்குட்டிக்காக, அதோட அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் 4-5 பேரை போட்டு அடிச்சார் பார்த்தீங்களா, அந்த இடத்துல அவர் தவறுதலாக விட்டு போயிருப்பார். அது வந்து இந்த ஆளுங்க கையில், டாலியோட கையில் கிடச்சிருது. இதே நேரத்தில் இப்போ ஊருக்கும் கிளம்பிட்டாரு ஹீரோ. அதை கிளம்புற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்துட்டு கையில் வாட்ச் இல்லைன்றோன்னு யோசனை வருது. அன்றைக்கி டாக்டர்கிட்ட வாட்சை கொடுத்தோமே, பணம் இல்லைன்னு தானே கொடுத்தோம், சரி இப்போ பணத்தை கொண்டு போய் கொடுத்து அந்த வாட்ச் வேணால் வாங்கிடுவோம், ஏன்னா ஹீரோயினோட ஃபோட்டோ போட்டிருந்த வாட்ச் தானே அது, அதோட சரின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. ஆளுங்க கிட்ட அந்த வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் கிடச்சது பார்த்தீங்களா, அதை வந்து போய் சேர்ந்தவொன்னு அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அப்போது அந்த டாக்டருக்கு வந்து இதை பற்றி தெரிஞ்சிருக்கும், யாரை வந்து அடிச்சு போட்டாங்கன்றது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஆளுங்களை அனுப்புகிறாரு. இதே நேரத்தில் ஹீரோ வந்து அந்த கிளினிக்கு வராரு அந்த வாட்சை வாங்குறதுக்காக. கிளினிக் வரும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அந்த ஆளுங்கள்லாம் வந்துட்டு டாக்டர் வந்து விசாரிச்சுட்டு கொஞ்சம் பயமுறுத்திட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஹீரோ வந்து என்ன பண்ணுறாருன்னா, அங்கே உள்ள ஹீரோ வந்து அங்கே உள்ளவங்களை பார்க்குறாரு. அப்போ எல்லாருமே அதை ரவுடிங்க திரும்பவும் ஹீரோவை சுற்று போட்டு அடிக்க பார்க்குறாங்க. ஹீரோ தான் ஆல்ரெடி நல்லா ஃபைட் பண்ணுறவராச்சு, அதனால் எல்லாரையும் அடிச்சு போட்டு டாக்டர்கிட்டையும் காசை இந்தா
குடி அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட காசை போட்டு அந்த வாட்சை எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ ஹீரோ ஓடுறத பார்த்தோன்னா அந்த ஆளுங்களும் வந்து ஒருத்தர் 2 பேர் வந்துட்டு திரும்பவும் ஹீரோ துரத்துக்கிட்டு போகிறாங்க. இப்போ ஹீரோ வந்து ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஆளுங்களெல்லாம் வண்டியில் ஏற்றிட்டு இருந்தார்ல அதே ஆள், அதாவது போலீஸ்கார்ட்ட கூட ஒருத்தர் பேசுவார்ல, அவன்கிட்ட டேலிட்ட வச்சுக்காதீங்க மோசமான அந்த ஆள் வந்து திரும்பவும் ஆளுங்களை வண்டியில் ஏற்றிட்டு இருக்காரு. ஹீரோ பற்றி இன்னும் ஒரு வேலை தான் இருக்குது, கடைசி வேலை இதை வந்து செஞ்சு கொடுத்துருன்னு சொல்லிட்டு ஹீரோவையும் வண்டியில் ஏற்ற பார்க்குறாரு. ஹீரோவும் வண்டியில் ஏறிடுறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோவை தேடிட்டு வந்து வர்மாவை இருக்கிற ஹோட்டலுக்கு வந்துட்டு இந்த போலீஸ்கார் வந்துட்டாரு. வந்துட்டு இப்போ அவங்க அம்மா கிட்ட என்ன கேட்டுட்டு இருக்காரு அப்படின்னா, அன்றைக்கி மாலில் வந்து வர்மா வந்து போலீஸ்கார் அடிக்க வந்திருப்பார்ல, அந்த டைமில் அடிக்காமல் தான் போயிருப்பாரு. ஆனால் வர்றதெல்லாம் வந்து இந்த போலீஸ்கார் பார்த்துருப்பாரு. அப்போ இந்த விஷயத்தை வந்து யார் மூலியமாக வந்து அந்த வர்மோட அம்மாவும் தெரிஞ்சுக்கிட்டு நேராக மாலுக்கு வந்திருப்பாங்க. வந்துட்டு அங்கே யாரையோ ஒருத்தவங்களை பார்த்தோன்னா அவங்க மனசு ஒரு மாதிரி நிம்மதியான மாதிரி அந்த ஃபேஸில் தெரியும். அதை வந்து சிசிடிவியில் பார்த்துட்டு இப்போ போலீஸ்கார் வந்துட்டு வர்மோட அம்மாட்ட அதை அன்றைக்கி யாரை பார்த்தீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த லாரியில் அதாவது வண்டியில் ஏற்றிட்டு வந்தாங்கள்ல ஆளுங்களெல்லாம் ஒரு பிரச்சனைக்கு தானே கூட்டு வருவாங்க. அவங்கெல்லாம் எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வர்மாவோட அம்மாவை வந்து அடித்து விசாரிக்க தான் இப்போ எல்லாரையும் கூட்டு வந்திருக்காங்க. அதில் வந்து ஹீரோவும் இருந்திருக்காரு. இப்போ உள்ளே வந்தோடனே போலீஸ்காரர் என்ன சொல்கிறேன்னா அந்த அம்மாவை அடித்து உண்மையை வரவைங்க அப்படின்னு சொல்லவும் ஹீரோ அதில் இருந்துட்டு நான் தான் அது அன்றைக்கி அங்கே வந்ததும் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அடிச்சு போட்டு இந்த போலீஸ்காரே என்ன பண்ணுறாருன்னா அன்றைக்கி அந்த டீ கப்பில் அவர் வச்சுட்டு போன ஒரு பொருள்னு சொல்ல அது வந்து என்ன பிளேடு தான். அந்த பிளேடை போட்டு என்ன பண்ணிடுவாருன்னா மூஞ்சை போட்டு நல்லா போலீஸ்கார் மூஞ்சில் வந்து பூராம் போட்டு விட்டுறாரு. அதற்காக இப்போ போலீஸ்காரை கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போயிடுறாங்க. இப்போ டேலிக்கு வந்து ஒரு விஷயம் தெரியுது. இப்போ கிளினிக்கில் வந்துட்டு இப்போ சேர்த்துருக்காங்க அப்படி இப்படின்னு தெரியவும் இப்போ ஹீரோ வந்து கண்டிப்பாக வரணும். ஆனால் எப்படி வர வைக்கிறதுன்னு தெரியல. அப்போ தான் அவர் யோசிக்கிறாரு. அப்போ வந்துட்டு அதை 1 2 3 4 5 6ன்ற மாதிரி ஹீரோ வச்சிருக்க ஒரு நம்பரை வந்து பார்க்குறாரு. அது வந்து ஹீரோட டோக்கன் நம்பராக இருக்குது. இப்போ அப்படின்னா ஹீரோனை நம்ம தூக்கணும் அப்படின்னா ஹீரோ கண்டிப்பாக வருவான்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. அப்புறமா இப்போ ஹீரோவுக்கே வந்து தோணுது கண்டிப்பாக வந்து ஹீரோயின் வீட்டுக்கு போவாங்க, எப்படியாவது ஹீரோயினை காப்பாற்றணும்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு. அவர் அங்கே போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹீரோயினை ஆல்ரெடி அங்கேருந்து அவர் அவங்க தங்கச்சி எல்லாத்தையுமே தூக்கிட்டு வந்துடுறாங்க. இதில் என்ன கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாலில் வந்துட்டு ஆரம்பத்தில் அடிக்கும் போது அந்த ஆளுங்களெல்லாம் அவரோட ஆளுங்களெல்லாம் தொங்க விட்டு வச்சிருந்தாருல அதே மாதிரி இப்போ நாய்க்குட்டியை தொங்க விட்டு இப்போ ஹீரோ வந்து இப்படி பதட்டம் அடைய வைக்கிறாரு. ஹீரோனெல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஹீரோ வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோ போட்டு அடின்னு போட்டு அடிக்கிறாங்க. இந்த டைமில் போலீஸ்காரர் அங்கே வந்துடுறாரு. இப்போ இவங்க 2 பேருக்குள்ள யார் வந்து ஹீரோவை கொல்றது அப்படின்ற மாதிரி ஒரு போட்டி ஆரம்பிக்குது. அதுக்கு இப்போ வேலை என்ன பண்ணுறாருன்னா இவனை வந்து ஃபஸ்ட்டு நான் இப்போ அடித்து தொங்க விட்டுறேன், நாளைக்கு மால் திறக்கும் போது இவன் தொங்கிட்டு இருக்கட்டும், அதுக்கப்புறம் இவனை நீ கொன்னுடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் போலீஸ்காருக்கு இந்த டீலிங் வந்து பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி ஹீரோவை பண்ணுற நேரத்தில் பார்த்தீங்கன்னா வர்மா வந்து இடையில பூந்து எல்லாருக்கும் வந்து டிமிக்கி கொடுத்துட்டு ஹீரோவை வந்து அங்கேருந்து காப்பாற்றிடுறாரு. நேராக வந்துட்டு சென்னைக்கு போகிற ஒரு போட்டில் வந்துட்டு ஹீரோவை ஏற்றி அந்த காரோட ஏற்றி விட்டுறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்டு டேனி வந்து இப்போ என்ன பண்ணுறாருன்னா வர்மாவை பிடிச்சி அடின்னு போட்டு அடித்து சாகிற நிலைமைக்கு கொண்டு போயிடுறாரு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு வந்து இப்போ தான் வந்து அந்த கான்ஷியஸே வருது. வந்ததுக்கப்புறம் அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இப்போ வர்மா ஃபேமிலியை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக திரும்பவும் கரை வந்து சேர்றாரு. காப்பாற்ற அந்த ஃபேமிலிக்காக தான் ஹீரோ இப்போ வந்திருக்காரு. அவர் நினச்சா போயிருக்கலாம், திரும்ப இங்கே வந்திருக்காரு. வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ வந்து டேலியை நேரடியாக கூப்பிட்டு 2 பேருக்கு இப்போ சண்டை நடக்குது. டேலியோட ஆளுங்கெல்லாம் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமாக ஹீரோவும் டேலியும் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. டேலியோட ஆளுங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஹீரோ வந்து கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லவும் டேலி என்ன சொல்கிறாருன்னா ஏன்னா அவங்களோட 6 பேரை வேற ஹீரோ இது மாதிரி பண்ணியிருக்காருல கொண்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவத்தில் இருக்காங்க. அப்போ தான் வந்து டேலி என்ன சொல்கிறாரு அவரை நானே தான் அடிச்சு கொள்வேன் மாதிரி திரும்பவும் அவருக்கு ஃபைட்டை வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் வந்து ஹீரோ பார்த்தீங்கன்னா டேலியை கொல்ற அளவுக்கு போயிடுறாரு. ஆனால் கொல்லாமல் விட்டுறாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு ட்விஸ்ட்டாக ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா அந்த டேலியோட 6 ஆளுங்க வந்து 6 பேர் இருக்காங்களா அவங்கள வந்து ஹீரோ வந்து கொல்லாமல் தான் வச்சிருக்காரு. அவங்கள வச்சு என்ன பண்ணுறாருன்னா இவங்களால பாதிக்கப்பட்டவங்களா இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து இவர்கிட்ட இருந்தே பணத்தை எடுத்து அவங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்குலாம் பணத்தை கொடுத்து உதவி செஞ்சிருக்காரு. யாரோட பேரில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டேலியோட பேரில் தான். இதெல்லாம் யார் கொடுக்க சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டேலி தான் கொடுக்க சொன்னார் அப்படின்ற மாதிரி இவருக்கு ஒரு நல்ல பெரிய இவருக்கே தெரியாமல் ஹீரோ ஏற்படுத்தியிருக்காரு. இதெல்லாம் கேட்ட டேலிக்கு வந்து எப்படி இருக்குன்னா அப்போ நம்ம செய்யாமே நம்ம பேரை சொல்லி செய்யும் போது நம்மளுக்கு இந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் ஒரு நிம்மதி வருது. இப்போ நம்ம நேரடியாக செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் மனசு திருந்துறாரு. இந்த டைம் தான் வந்து இப்போ கமெண்ட் இருக்காருல்ல அவர் வந்துட்டு தூரத்தில் இருந்துட்டு ஹீரோவை பார்த்து ஸ்னைப்பர் ஷூட்டிங் இருக்கும்ல அதை பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த விபத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ வந்து இறந்து போயிடுறாரு. இப்போ அங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்போ ஹீரோவோட உடம்பு வந்துட்டு அந்த இறுதி சடங்குலாம் செய்வாங்கல்ல அது செய்கிறதுக்காக கமாண்டர்கிட்டே வந்து ஒப்படைக்கிறாங்க. கமாண்டரும் அதெல்லாம் செஞ்சு முடிக்கிறாரு. இப்போ வந்து அமைச்சருக்கு நியூஸ் போகுது, அதாவது வந்து சலீம் வந்து இறந்துட்டான் அப்படின்ற மாதிரி அவருக்கு நியூஸ் போயிடுது. தடவை வந்து அமைச்சர் வந்து இந்த விஷயத்தை நம்ப மாட்டேங்கிறாரு. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவன் பல தடவை செத்துட்டான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க, ஆனால் ஒவ்வொரு தடவையும் உயிரோட தான் இருக்கான், நீ கண்ணால் அவன் செத்ததை பார்த்தியா, இல்லை அப்படின்னா நான் இன்னைக்காவது அவனை பார்த்தேன் அப்படின்னா என் கையாலே நான் அவனை கொல்லுவேன் அப்படின்ற மாதிரி அமைச்சர் சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இப்போ கமெண்ட் இருக்கார்ல அவர் வந்து சீஃப்க்கு கால் பண்ணி நீங்கள் சொன்ன மாதிரியே அவரை வந்து ஹீரோ வந்து கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் வந்து அவர் வந்து சாகிற மாதிரி சுட்டிருக்க மாட்டார், காயம் பட்டு தப்பிக்கிற மாதிரி தான் சுட்டிருப்பார். இப்போ ஹீரோ வந்து உயிரோடு தான் இருப்பார். இப்போ ஹீரோ உயிரோடு இருக்கணும்னு தான் வந்து சீஃபும் நினைக்கிற மாதிரியும் கமாண்டர் நினைக்கிற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. இப்போ ஹீரோ வந்து பொழைச்சிருப்பார். அதாவது இது வந்து கேப்டன் அதாவது விஜயகாந்துக்கு வந்துட்டு ஒரு சல்யூட் கொடுக்குற மாதிரி கேப்டன் பிரபாகரன் அப்படின்னு போட்ட மாதிரி இந்த படத்தை வந்து முடிப்பாங்க. படம் பார்க்க நல்லாவே இருக்குது. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு கதையில் சந்திக்கலாம்.